வணக்கம். இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் திரு கைவல்யம் என்னும் பெரியவர் 84 வயது பெரியவரின் உடல் தானம் அவர்களின் வாரிசுகளின் ஒப்புதலோடு இன்றைக்கி எங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானத்தை கொடுத்துருக்காங்க. நேற்று அந்த பெரியவரின் 2 கண்களும் தானமாக அந்த குடும்பத்தினர் கொடுத்துருக்காங்க. இந்த உடல் தானன்றது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா 15 மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு உடல் அந்த விகிதத்தில் தான் நாங்கள் இதை அரசு மருத்துவக் கல்லூரி எல்லா இடத்துலையுமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுவரையிலும் எங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டையில் 2017 ஆரம்பித்ததுலேருந்து 25 நபர்கள் உடல் தானமாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்படி வேணால் இருந்துப்பாங்க. ஆனால் வாழ்ந்தது உயிர் போனதுக்கப்புறமும் நம்ம மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் முன்னுதாரணமாகவும் இந்த பெரியவர் இருந்திருக்காங்க. அவருடைய குடும்பத்தினருக்கு எங்களுக்கு நன்றிகள், எங்களோட பல கோடி நன்றிகள். ஏன்னா இது மருத்துவ மாணவர்களுக்கான படிப்புக்கு ஆராய்ச்சிக்கு உதவுது. அந்த உயிரோடு இருக்கும்போதே நம்ம அந்த உடற்கூறியல் துறைன்னு இருக்குது, அனாட்டமி டிபார்ட்மெண்ட் எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும். அங்கே அந்த படிவம் இருக்குது. அதில் நம்ம உடல் தான படிவத்தில் நம்ம உடனே அதை முதலே நம்ம அதை அந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு அது ஆதார் அட்டை அதெல்லாம் கொடுத்து 2 சாட்சி கையெழுத்தோடு நம்ம அந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறோம். கூட வாரிசுதாரர்களுக்கும் தனியாக ஒரு படிவம் இருக்குது. அவங்களும் அவங்களோட ஒப்புதலோடு அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இது இயற்கை மரணம் அடைஞ்ச உடனே அந்த வாரிசுதாரர்களில் யாராவது ஒருத்தர் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளார கொண்டாந்து அவங்களுடைய உடலை இங்கே தானமாக மருத்துவக் கல்லூரி கொடுத்தா அது பெரிய உபயோகமாக இருக்கும். எதிர்கால சந்ததியினர் அதை வச்சு படித்து பெரிய விஷயமாக அதை அவங்களோட எதிர்காலத்துக்கும் உதவும். இறந்த பின்னும் இவங்களுடைய பேரும் புகழும் மண்ணில் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் மருத்துவக் கல்லூரி இதய நோய் துறையின் உதவி பேராசிரியருடைய மாமனார் இறந்து போனாங்க. அதையுமே அவர் இங்கே உடல் தானம் எங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்களும் இங்கே இருக்கிறவங்களும் அதை முன்னுதாரணமாக எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய மருத்துவ பயனாளிகளுக்கும் நாங்களும் வழிகாட்டியாக இங்கே இருக்கோம். மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு உடல் தானம் கொடுத்த திரு கைவல்யன் 84 வயது பெரியவர் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கு நீங்கள் கடிதம் ஒன்று கொடுக்குறீங்க, சான்றிதழ் ஒன்று கொடுக்குறீங்கல்ல? ஆமாம். இப்போ எங்கள் மருத்துவக் கல்லூரி சார்பாக அதில் அவங்களுக்கான ஒரு சின்ன பாராட்டு சான்றிதழ் ஒன்று கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்கள நாங்கள் கௌரவிக்கிறதுக்காக அந்த இதை சான்றிதழ் கொடுக்குறோம். அவங்களுடைய அது ஒரு பெரிய செய்கை. அது பெரிய செயற்கைக்கு அவங்க அவ்வளோ செய்ததுக்கு நாங்கள் ஒரு சின்னதாக எங்கள் சைட்லேருந்து ஒரு நன்றியை காட்டுறதுக்காக அந்த சான்றிதழ் கொடுக்குறோம். நன்றிங்க. மிக்க நன்றி.